அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய தமிழகம் இதுவரைக்கும் வரலாற்றிலேயே கண்டிராத அளவிற்கு தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளும் பச்சிளம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் கொலைகளும் போதை பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய குற்றங்களும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு என்றதையே நம்முடைய வெறும் செய்தித்தாளில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அந்தளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் நேரடியாக பார்க்க முடியுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சமூக வலைத்தளங்களிலும் சரி, செய்தித்தாளிலும் சரி, பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் பச்சிளம் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலைகள், கொலை சம்பவங்கள் இப்படின்னு நிறைய தமிழகத்தில் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. இந்த குற்றச்சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய பெரும்பாலான நபர்கள் 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு மனம் வேதனைப்படுகிறது. தமிழகத்துடைய அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததி, தமிழகத்தை வழிநடத்த வேண்டிய ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டிய இந்த மாணவ சமுதாயம் கொலைகார சமூகமாக மாறிக்கொண்டிருப்பதும் குற்றவாளிகளாக மாறிக்கொண்டிருப்பது இந்த தமிழகத்துடைய வளர்ச்சியை எப்படி மேன்மைப்படுத்தும் என்பதை சிந்திக்கின்ற பொழுது உண்மையிலேயே மனது மிகவும் வேதனைப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பச்சிளம் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து சாகடித்து கிணத்துல எரிந்துட்டு போன சம்பவத்தினுடைய சுவடு ஆறுவதற்குள்ள இப்போது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து சாகடிச்சிருக்கிறாங்க. ஒரு வடநாட்டு இளைஞன் ஒரு பெண் பிள்ளைகளையும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய, பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மிருகங்களை காட்டிலும் மோசமானவர்கள். இவர்கள் மனித ஜென்மங்கள் அல்ல, மிருக ஜென்மங்களை தாண்டில ஒரு கேவலமான ஒரு பிறப்பாக இந்த சமுதாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மிருக ஜென்மங்கள் வாழ்வதை காட்டிலும் வாழாமல் இருப்பதே சிறந்தது என்பது என்னுடைய தலையாய ஒரு வேண்டுகோள். பெண் பிள்ளைகளுக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். இவர்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள். தமிழகத்தில் பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி நம்மளால் கட்டுப்படுத்த போகிறோம் என்பதை நம்ம தீர்க்கமாக சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 விஷயங்களை நாம் சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கொலை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகளை நம்ம எளிதாக நம்மால் கையாண்டு விட முடியும். ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளினுடைய வளர்ப்பிலை சரியான கவனத்தை கொடுப்பதன் மூலமாக இந்த குற்றங்களை நாம் கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் யாரோடு நட்புறவு வைத்திருக்கிறாங்க, அவங்க யார் கூடலாம் பழகிறாங்க, அவங்க பயணிக்கக்கூடிய பாதை எப்படிப்பட்ட பாதை, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நாம் சரியாக கண்காணித்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து, அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைச்சு, சரியான ஒரு வழிகாட்டுதலை பெற்றோர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த குற்றங்கள் அதிக அளவில் கட்டுப்படுத்த முடியும். அதே போல் ஒவ்வொரு பள்ளிகளிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்களிடம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சுய ஒழுக்கமும் சுய சிந்தனையும் சுய கட்டுப்பாடை பற்றி சரியான ஒரு புரிதலை அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதன் மூலியமாக இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை நம்மளால் குறைத்து விட முடியும். ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்க ஒரு சப்ஜெக்டை தாண்டி இந்த நாட்டின் மீது பாதுகாப்பை எண்ணக்கூடிய ஒரு நபர்களாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு நபரினுடைய உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், அவங்களுடைய எண்ணங்களை எப்படி மேன்மைப்படுத்த வேண்டும், அவனுடைய சுய ஒழுக்கத்தை அவனுக்கு எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் அந்த மாணவர்களிடையே பழக்க வழக்கங்களை சரியாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி பின்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலை அந்த மாணவர்களிடையே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சமூகம், அந்த இளைய சமூகம் அப்படியே சரியான ஒரு பாதைக்கு பயணிக்கும். ஒவ்வொரு குற்றங்களையும் நாம் தமிழகத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலியல் வன்கொடுமைகளும் சரி, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் சரி, இந்த போதை பழக்கங்களும் சரி, இந்த கொலைகளும் சரி, இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஏதோ ஒரு இடத்தில் நடந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு ஒரு கொலையாக மாறி இருக்கும். யாருக்கோ ஒரு 2 நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலினுடைய விளைவு ஒரு கொலையாக இருக்கும். போதை பழக்கங்களினுடைய வெளிப்பாடு ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கும். ஒரு போதை பழக்கத்தினுடைய வெளிப்பாடு ஒரு கூட்டு கொலை முயற்சியாக இருக்கும். ஒரு தனி மனிதனுடைய உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய பிராணியற்ற வெளிப்பாடு ஒரு பாலியல் வன்கொடுமையுடைய குற்றமாக இருக்கும்.
ஒவ்வொரு மனிதனுடைய சுய ஒழுக்கத்தையும் சுய உணர்வுகளினுடைய கட்டுப்பாடை கையாள வேண்டிய திறமையை தெரியாத நபர்களுடைய வெளிப்பாடு பாலியல் வன்கொடுமையாக முடிகிறது. இப்படி ஒரு சுய சிந்தனையும் சுய ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாடையும் ஒரு மனிதர்களிடையே மாணவர்களிடையே நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அந்த உணர்வுகளிலிருந்து வெளிவர மாட்டான். அவனுடைய சிந்தனைகளை மேன்மைப்படுத்திட்டோம் அப்படின்னா சரி எது தவறு என்பதை அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அவனுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, அவனுடைய எண்ணங்களை சரி செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா குற்ற சம்பவங்கள் பெரிய அளவில் நம்மளால் தவிர்க்க முடியும். இது எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை, ஆசிரியர்களாகிய உங்களுடைய கடமை. இது எல்லாத்தையுமே சரியானபடி கண்காணிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாவதை மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும். அவருடைய நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும். அவருடைய பழக்கங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த சமூகம் என்பது அனைவரும் வாழ்வதற்கான ஒரு சமூகம். குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு இந்த சமூகத்தில் நம்முடைய வீட்டு பெண் பிள்ளைகளையும் நம்முடைய சகோதரிகளையும் நாம் எப்படி பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் நம்மை வீட்டு பெண்களைப் போல அவருடைய பாதுகாப்பையும் நாம தான் உறுதி செய்யணும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அந்த மாணவர்கள் மத்தியில் ஆண் பிள்ளைகள் மத்தியில் நம்ம அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இப்படி அவங்களுடைய சுய சிந்தனையை நாம் சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா தேசத்தின் மீது பற்றையும் சுய ஒழுக்கத்தின் மீதான சிந்தனையை நாம் விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான குற்றங்கள் களையப்படும். இன்னொரு வகையை பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் எடுக்கக்கூடிய விழிப்புணர்வு, அவர்கள் எடுக்கக்கூடிய தண்டனையுடைய கடுமையான ஒரு தண்டனையின் மூலமாக இந்த குற்றங்கள் குறைக்கப்படும். ஒரு பாலியல் வன்கொடுமையோ இல்லது ஒரு கொலையோ ஒரு பெண் பிள்ளைகளுக்கு எதிரான அத்துமீறல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நபர் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் மீது எடுக்கக்கூடிய சட்ட ரீதியான நடவடிக்கை கடுமையானதாக இருக்கிற பட்சத்தில் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பயத்தின் மூலமாக இந்த குற்றங்களை நம்மளால் தடுக்க முடியும். ஒரு பெண் பிள்ளைகள் மீது தவறான ஒரு உந்துதலை நடந்துருச்சு அப்படின்னா அவனுடைய தண்டனை மற்ற அந்த சிந்தனை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட மாட்டான். அதே போல் அரசாங்கமும் மக்களிடையில் இந்த குற்றங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும். அரசு அதிகாரிகளும் குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அனைத்து இடங்களிலும் பயணித்து பொதுமக்களுக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். காவலர்களுடைய எண்ணிக்கைகளை உயர்த்தப்பட வேண்டும். குற்றச்சம்பவங்களுக்கான இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்களில் கண்காணிப்பு அதிகரிப்பதன் மூலமாக அரசாங்கம் இதை நேரடியாக கண்காணிப்பதன் மூலமாகவும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த குற்றச்சம்பவங்களுக்கு எதிரான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலமாக இந்த தேவையற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் குற்ற சம்பவங்களை பெரிய அளவில் தடுக்க முடியும் என்பது என்னுடைய பார்வையாக இந்த சமுதாயத்தில் நான் பார்க்குறேன். ஒரு அரசாங்கம் சரியான வழியில் மக்களை கொண்டு சென்று விட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சமூகமும் சரியான பாதைக்கு பயணிக்கும். ஒரு தனி மனிதன் சுயமாக சிந்தித்து அவனுடைய சுய செயல்களை சரிப்படுத்தி விட்டான் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் சரியாக பயணிக்கும். இப்படி இரண்டு காரணங்களிலும் சரி செய்து விட்டால் தமிழகத்தில் பெரிய அளவில் குற்றச்சம்பவங்கள் தடுக்கப்படும். அதனால் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்படுத்துவதனையும் நம்முடைய சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடை நாம் பேணி காப்பதன் மூலமாக பெரும்பாலும் குற்றங்கள் தவிர்க்கப்படும். இதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும்.